ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய தேவார பாடல் பெற்ற ஆலயங்கள், அதாவது தமிழ்நாட்டில் மாவட்டத்தோறும் உள்ள தேவார பாடல் பெற்ற ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பை ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் ஒரு தேவார பாடல் பெற்ற ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருநீலக்குடி என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைப்பட்டிருக்கிறது. இங்கு இறைவன் பார்த்தீங்கன்னா நீலகண்டேஸ்வராவை அருள்பாலிக்கிறாங்க. தாயார் பார்த்தீங்கன்னா ஒப்பில்லா மொழியாகவும் அனுபல்லவியமாக நமக்கு ஆட்சியிருக்கிறாங்க. தலைவிருட்சம் 5 இலைகள் கொண்ட வில்வம், பலாமரம், பஞ்சலிங்கம். தீர்த்தம் தேவி தீர்த்தம். தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கிற தலத்தை இது 32வது தலமாக பார்க்கப்படுது. இப்போது இந்த ஆளுக்கு தலைச்சிறப்புனாக்க, இறைவன் இங்கே சுயம்பு மூர்த்தி அருள்பாலிப்பது மிக சிறப்பு. இங்கே 2 அம்பாள்கள் உள்ளாங்க. 2 அம்பாள்கள் தனி சந்நிதி உண்டு. சோழர்களால் கட்டப்பட்ட ஆலயம் இந்த ஆலயம். தேவார பாடல் பெற்ற 274 தலத்தில் இது 95வது தலமாக பார்க்கப்படுது. இப்போ இந்த தலத்துடைய சிறப்பு தலைவர் என்ன சொல்லுதுன்னா, யோக மார்க்கத்தில் செயல்படுவதற்கு இது மூலாதாரமான தலமாக சொல்லப்படுது. மொத்தம் 6 ஆதாரங்கள் உள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா மூலாதாரம், சுவாதிரட்டினம், மணிப்பூரகம், ஆனாதகம், விசுத்திரி, ஆக்னா இன்னும் ஆகிய 6 ஆதாரங்கள். இதுக்கு எல்லாத்துக்கும் மூலாதாரம் தான் முக்கிய தலமாக பார்க்கப்படுது. சக்தியை தட்டி எழுப்பு தலமாகவும் இது உடனே தட்டி எழுத்து பலன் கொடுக்க தலமாகவும் இந்த தலம் சொல்லப்படுது. இது ஒரு சிவத்தலமாகும். மார்க்கண்டேயர் தன் ஆயுளை அதிகரிக்க வேணும்னு விரும்புகிறார். மார்க்கண்டேயர் என்ன பண்ணுற, தன்னோட ஆயுளை அதிகரிக்க வேணும்னுச்சு. அப்போது நாரதர் மார்க்கண்டேயோடைய ஒரு யோசனை கேட்குறாரு. தன்னோட ஆயுள் நீட்டிக்க நான் என்ன செய்யணும்னு நாரதர் கேட்குறாரு. அப்போது நாரதர் என்ன சொல்கிறாரு, இங்கே நீலகண்டேஸ்வரரை பூஜை செஞ்சால் உன்னுடைய ஆயுள் நீட்டிக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதன்படியே பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கண்டேயர் இந்த திருநீலக்குடி வந்துட்டு இங்கே இருக்க நீலகண்டேஸ்வரர் தினமும் காலை மாலை இரவுன்னு பார்க்க கடுமையாக தவம் செய்கிறார். மார்க்கண்டேயர் தவத்தில் மகிழ்ச்சிய சிவபெருமான் அவர் முன் தோன்றி உனக்கு என்ன வர வேணும்னு கேட்குறாரு. அப்போது மார்க்கண்டேயர் தன்னோட மனதில் இருக்க சொல்கிறாரு. அப்படியே தரத்தில் அவருக்கு சிரஞ்சீவியாக சிரஞ்சீவி பதம் அவருக்கு தரப்பட்டது. அதனால் மகிழ்ந்த மார்க்கண்டேயர் என்ன பண்ணுறாருனாக்கா, அதுக்கு நன்றிக்காரனாக இறைவனை பல்லாக்கில் வச்சு இளந்துளை, ஏனாதி மங்கலம், திருநாகேஸ்வரம், திருபுவனம், திருவிடை மருதூர், மருத்துவக்குடி இன்னும் பல ஊரில் பல்லாக்கிலே வச்சு இறைவனை அழைச்சி சென்று அவருடைய பெருமையை நிகழ் சொல்கிறாரு. இந்த அவருக்கு கொடுத்த வரத்துடைய பலனையும் மிக பெருமையாக சொல்லி மக்கள்கிட்ட சொல்கிறார். அவ்வளவு சிறப்பு பெற்ற தலந்த இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற திருநீலக்குடி நீலகண்டேஸ்வரம் ஒப்பிலா முலையம் ஆலயம். அதனால் அன்பான சிவ அன்பர்களே, வாய்ப்பை ஒரு முறை உருவாக்கிட்டு இந்த நீலகண்டேஸ்வரையும் ஒப்பிலா முலையாமல் நாயகி வணங்கி இறையருள் பெற்று இன்புற்று வாழ்க. ஓம் நமச்சிவாய வாழ்க. நாளந்தால் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத தாழ்வாழ்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அன்பையே விதைப்போம், அன்பையே அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய.